கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்கா பதவம்பள்ளி கிராமம் சுண்டமேட்டு புதூர் ஜேஎம் டெக்ஸ்லேருந்து நான் உங்கள் சிவகுமார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் குவாலிட்டியில் ஒரு துணி வந்து பிரிக்க போகிறோம். மேக்சிமம் வந்து கத்தி வச்சு தான் பிரிக்கணும். ஏன்னா நான் அனுபவம் இருக்கிறதுனால கத்தி இல்லாமையே பிரிக்கிறேன். இப்போ இந்த துணி வந்து நான் கையிலேயே பிரித்து காட்டுறேன். அடுத்தது இன்னொரு துணியை எடுத்து உங்களுக்கு வந்து கத்தி வச்சு பிரித்து காட்ட போகிறோம். கத்தியே தேவையில்லை, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக வரைக்கும் கத்தி வச்சு தான் பிரிக்கணும். பாருங்கள், தலவை பிரித்து காட்டுறேன். பாருங்கள், தலவு முதல்ல நம்மளுக்கு இந்த துணியில் தலவை எங்கே இருக்குதுங்கிறது முதல்ல பிடிக்க தெரியணும். பாருங்கள், இந்த கார்னரில் இருக்குது தலவு, ஓகேங்களா? இங்கே இருக்குது. இங்கிருந்து கத்தி வச்சு எடுக்கணும். ஆனால் கத்தி இல்லை, பாருங்கள். நான் இப்போ இங்கேயே எடுத்து காட்டுறேன். கத்தி இல்லாமல் தெரியுதான்னு பாருங்கள். பாருங்கள், பிரிச்சு விட்றேன். சரிங்களா? பாருங்க, தலவை எடுக்கிறேன் பாருங்க. ஓகேங்களா? அப்படியே லைட்டாக அந்த நேர் பண்ணிக்கோங்க. எடுக்க அந்த நூல் வந்து நேராக நமக்கு தெரியணும். அப்போ தான் அனுபவமாக பிரிக்க முடியும். ஒன்றும் பெருசாக நீங்கள் வருஷக்கணக்கால் பிரிக்க வேண்டியதில்லை. ஒரு 2 நாளைக்கு எடுத்து பிரிச்சிங்கன்னா பிரித்து பழகிக்கலாம். பாருங்க, நிறைய பேர் கேட்குறீங்க பிரிக்கிற வீடியோ போடுங்க, பிரிக்கிற வீடியோ போடுங்க. பாருங்க, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நேரம் ஆயிடுச்சுங்களா? இழுக்கிறேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுங்க. பாருங்க, அடுத்து கட்டி வச்சு பிரித்து காட்டுறேன். நேரம் ஆயிடுச்சுங்களா? அதான் பாருங்க. அவ்வளோதான். பிடிச்சி நீங்கள் இழுக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டே இருக்குது. ஃபைன் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு பெருசாக பிரேக்கேஜ் வராது. உங்களுக்கு துணி பெருசு பாருங்கள், அது வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கு. எல்லாம் அப்படியே இழுக்கும்போது அதே நூலாகி மாறி இருப்பாருங்க. தெரியுதுங்களா? பாருங்க, தெரியுதுங்களா? அவ்வளோதான். இழுக்கும்போது நீங்கள் நேராக வர மாதிரி, நூல் வந்து நேராக வர மாதிரி இழுக்கணும். அப்போ கட்டாகாமல் கடைசி வரைக்கும் போகும். பாருங்கள், நீங்கள் இழுக்கும்போது எச்சு கம்மியாக இந்த நூல் இழுக்கிறீங்க, இப்படி இழுக்கும்போது எச்சு கம்மியாக இழுத்தீங்கன்னா தான் கட்டாகு. இப்போ நீங்கள் நேராக இழுத்தீங்கன்னா அந்த பின்னல் வந்து ஒரே மாதிரி வந்துட்டே இருப்பாருங்க. நான் இழுக்கிறேன் பாருங்கள், கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி போகும். நீங்கள் எவ்வளோ துணி சைடில் பெருசாக இருக்குது, சிறு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பெருசாக இருக்குதா சைடில், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. நீங்கள் இழுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கு. இழுக்கும்போது மட்டும் நீங்கள் கரெக்டாக நேராக பிடிச்சி இழுக்கணும். சரிங்களா? அது ஒன்று தான் அதில் மெயின். அந்த பின்னல் வந்து நேராக வர மாதிரி பிடிச்சி இழுக்கணும்.